வணக்கம். பிக் பாஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வீக்கெண்ட் எபிசோடில் நிறைய பேர் ஆடியன்ஸ் அங்கே போய் உட்காந்துருக்காங்களே, அது மாதிரி அவங்களுக்கும் போய் உட்காந்துருக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸில் உண்மையிலே இந்த கருத்து கணிப்புல எல்லாம் வந்து வேறு வேறு செக்டார்லேருந்து ஆட்களை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட கருத்து கணிப்பை கேட்டு லாஸ்ட்டில் யார் எந்த கட்சி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அலசி வந்து அங்கே ஆட்களை உட்கார வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப தீவிரமாக அந்த ஃபேன்ஸாலாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க நிறைய பேர் உள்ளார போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா வரும். ஏன்னா அங்கே கூட்டம் வந்து அவங்களுக்கு தேவைங்க. ஆட்கள் சில சமயங்களில் ஆட்கள் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த கூப்பன்ஸ் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கூப்பன்ஸ் வந்து இது மாதிரி ஃபேண்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அது மூலமாக 4-5 பேர் போயிட்டு வரதுனா போயிட்டு வரலாம். நிறைய சமயங்களில் இந்த வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஆட்கள் அது மாதிரி இந்த கூப்பன்லாம் கொடுக்குற ஆட்களை தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால போக முடியாது. ஸோ அதனால் கூட உள்ளவங்களையெல்லாம் வந்து அமுச்சுடுவாங்க. இந்த மாதிரி கூப்பனெல்லாம் விற்பாங்கன்னா காசு கொடுத்து விற்க மாட்டாங்க. நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே கத்துறது நிறைய வந்து ஃபேன்ஸ் கத்துறாங்க. சில சமயங்களில் நிறைய சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர் டீமே வந்து இந்த கூப்பன்லாம் நிறைய வாங்கி உள்ளார ஆளை அமுச்சு விடுறது. இதை பற்றி நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அனுப்பும்போது அந்த பிஆர் டீம்ஸ் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக விளையாடுவாங்க. அதாவது எனக்கு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு வர கூட்டத்துக்கு கொஞ்சனாச்சும் ஒரு தெளிவு இருக்கணும். அது தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீசனில் 8 நடக்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். ஏன்னா சௌந்தர்யாவுக்கு தட்டுறவங்களுக்கும் ஏன் தட்டுறோன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அவங்க என்னதுக்கு தட்டுறாங்க அப்படின்னு தெரியாது. உள்ளார உள்ள சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் தட்டுறாங்க அப்படின்னு. ஏன்னா காசு கொடுத்துருக்காங்க அதனால தட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, சௌந்தர்யாவை குழப்புற மாதிரி சௌந்தர்யாவை திட்டும் போதும் கழுவி ஊற்றும் போதும் பார்த்தீங்கன்னா அதே கூட்டம் சௌந்தர்யான்னு ஒரு வார்த்தை சொன்னதுனாலேயே தட்ட ஆரம்பிக்குது. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இந்த செந்திலும் பாண்டியராஜனும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறதுக்கு அங்கே உள்ள அந்த மனநிலை சரியில்லாதவங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட 1000 2000 3000 4000 மாமா பிஸ்கோத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. காசை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு உசுரை போட்டு அதுக்காக வந்து நேர்மையாக இருக்கிறது தெரியுமா. அது வந்து நான் வந்து சௌந்தர்யாவோட அந்த கூட்டத்துக்கிட்ட பார்க்க முடியுது. சௌந்தர்யாவை பாராட்டுறாங்களோ திட்டுறாங்களோ, நாங்கள் தட்டுவோண்டா, காசு வாங்கிட்டோண்டா தட்டுவோண்டா அப்படிங்கிற மாதிரி தட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தோணுதா? இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but